வெல்கம் டு கவிதா ஸ்டைல்ஸ். நம்ம இன்றைக்கி நல்ல கமகமன் வாசனையோட கூடிய நல்ல ஒரு டேஸ்டான சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். துவரம் பருப்பு 150 கிராம், 4 தக்காளி, 1 கேரட், 2 அவரைக்காய், 20 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு தடியங்காய், 3 பச்சை மிளகாய், 2 கத்தரிக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லிச்செடி, முருங்கைக்காய் 1 எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்கிற அந்த 150 கிராம் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துடலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். 3 மிளகாய் எடுத்திருந்தேன், ரொம்ப காரமாக இருக்குது இந்த மிளகாய், அதனால 2 மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் காய பவுடர் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். இப்போ இன்னும் 1 டம்ளர் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்ல எல்லோ கலரில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு, கேமராவில் லைட் கலராக தெரியுதுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேங்க. அந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஜீரகம் எடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சு கசக்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெருசாக இருக்கிற வெங்காயத்தை மட்டும்தாங்க 2 துண்டாக கட் பண்ணியிருக்கேன். மிச்ச வெங்காயம்லாம் முழுசாகவே போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வேகட்டும். மூடி வச்சு வேக வைக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ மித்த காய்கறி எல்லாம் அதோட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூனே நல்லா பெருசாக இருக்கும், அதில் குட்டியாக இருக்கும்ல நம்ம சாப்பிட்றதுக்கெலாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதிலே இப்படி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், இவ்வளோ வத்தல் பொடி போட்டால் போதும். அதே மாதிரி 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. எந்த சாம்பார் பொடினாலும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். கலந்து விட்டாச்சு. ஒரு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன்.
நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்த பிறகு மீடியம் தீயில் போட்டு மூடி வச்சு காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு தீயை நம்ம கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். மூடி போட்டு காய் நல்லா வேக வைக்கலாம். காய் வெந்துடுச்சா பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக காய் வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு கிண்ணத்தை கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இவ்வளோ திக்காக இருக்குது. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே மல்லிச்செடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வர விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த லைட்டாக இப்போ சிம்மில் போட்டுக்கோங்க. அப்படி சுற்றிலும் கொஞ்சம் ரெட்டிஷாக வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போவே உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் சொன்ன அளவுக்கு எல்லா காய்கறியும் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளியோடைய புளிப்பே இந்த குழம்புக்கு சாம்பாருக்கு ரொம்ப போதுமானது. புளியெல்லாம் எதுவும் கரைச்சி விட தேவையே இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்ல வாசனையான நல்ல சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.